மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மிக மோசமானது. சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழு ஆய்வாளர் அலன் கீனன் எச்சரிக்கை. சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இச்சட்டம் இருக்கின்றது எனவும், ஆகையினால் GSP+ வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கின்றது எனவும் கூற வேண்டுமாயின், பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரைவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தை அவசியமான திருத்தங்களுடன் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் கடந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் தொடர்பில் சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கின்றார். அப்பதிவில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் மிக மோசமானது என்றும், இதனுடன் ஒப்பிடுகையில் பயங்கரவாத தடை சட்டம் தீவிரத்தன்மை குறைந்தது போல் தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இப்புதிய வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்படும் போது அதில் அரசாங்கம் செய்திருக்கும் மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இச்சட்டம் இருக்கின்றது எனவும், ஆகையினால் GSP+ வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கின்றது என கூற வேண்டுமாயின், அச்சட்ட வரைவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச தினத்தை கொண்டாடுவதற்கு முன் பதில் சொல்லுங்கள். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஆவேசம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை அரசாங்கம் நடத்துவதற்கு முன்னர் காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் என வடக்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில், இதற்கு முன்னதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மன்னாரில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் தற்போதைய நிலை, எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் கம்சிகா, சர்வதேச மனித உரிமை நெறிமுறைகளை பின்பற்றுவதில் அரசாங்கம் அக்கறையற்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை அரச கட்டமைப்புகள் ஏன் நடத்த வேண்டும் என கேள்வி எழுப்பினார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் நடத்தும் இந்நிகழ்வு சர்வதேச சமூகத்துக்கு பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட்டு விட்டது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாகவே இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவது மாத்திரம் தீர்வாகாது என்றும், எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கான பதிலே எங்களுக்கு வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நிலை தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்துவதுடன் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்களின் முழுமையான தரவுகளையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகளுக்கு வெளிநாட்டு பொறிமுறை, நீதியான தனியான நீதிமன்றம் மற்றும் சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என சிவில் சமூக பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். எஃப்னா ரோயல் பேலஸ் யாழ்ப்பாணத்தில் உருவாகிறது. வடக்கில் உயரமான குடியிருப்பு கட்டிடம். யாழ்ப்பாணத்தில் வட இலங்கையின் உயரமான குடியிருப்பு அடையாளமாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படும் யாழ் ரோயல் பேலஸ் திட்டத்திற்கான முக்கிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. டில்கோ ப்ளூ ஓஷன் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனமும் இலங்கை முதலீட்டு சபையான BOIயும் இணைந்து இந்த பாரிய குடியிருப்பு திட்டத்தை முன்னெடுக்க உள்ளன. யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் வரலாற்று சிறப்புமிக்க பழைய பூங்காவை எதிர்நோக்கிய வகையில் இந்த திட்டம் அமைய உள்ளது. 6 மட்டங்களில் நவீன வாகன தரிப்பிட வசதிகளுடன் 13 குடியிருப்பு மாடிகள் மற்றும் 78 உயர்தர குடியிருப்புகள் இந்த திட்டத்தில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
VOA உடனான ஒப்பந்தம் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்தின் நீண்டகால பொருளாதார மற்றும் நகர அபிவிருத்தி வாய்ப்புகள் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இந்நிறுவனத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமானம், பொறியியல், தொழில்சார் சேவைகள், கட்டுமான பொருட்கள், போக்குவரத்து, நிதி சேவைகள் மற்றும் சொத்து முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரிப்பதுடன் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழ் குடும்பங்கள் மற்றும் தொழில் முறையாளர்களை இலக்காக கொண்ட முதலீட்டு வாய்ப்புகளையும் இந்த திட்டம் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் வரலாற்று பாரம்பரியத்தையும் வளர்ந்து வரும் நவீன நகர கட்டமைப்பையும் இணைக்கும் புதிய அடையாளமாக ராயல் பேலஸ் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கில் கொழும்புக்கு வெளியே பாரிய தனியார் முதலீட்டுக்கான புதிய வாய்ப்புகளையும் இந்த திட்டம் உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை வருகிறார். பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இலங்கை விஜயத்துக்கான திகதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் 9 மற்றும் 10 திகதிகளில் அவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் இடம்பெற உள்ளது. 2 நாள் விஜயத்தின் போது ராஜ்நாத் சிங் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமார தசநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படை வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொத்த ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். குறிப்பாக இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய இடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 2025 ஏப்ரல் 5 இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நடைமுறைப்படுத்தல் தொடர்பிலும் ராஜ்நாத் சிங்கின் விஜயத்தின் போது மறு ஆய்வு செய்யப்பட உள்ளது. 5 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்புக்கான விரிவான கட்டமைப்பை உருவாக்குகின்றது. கூட்டு இராணுவ பயிற்சிகள், கடல்சார் கண்காணிப்பு, பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள், பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இது வழிவகுக்கின்றது. மேலும் இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பில் பயங்கரவாதம், போதைப்பொருள் கடத்தல், பண மோசடி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு போன்ற பொதுவான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வது தொடர்பான ஒத்துழைப்பும் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு மற்றும் கடந்த ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் நடைமுறைப்படுத்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்த விஜயத்தில் முக்கிய கவனம் பெற உள்ளன. நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் சாட்சியங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. யாழ் மாநாட்டுக்கு அனைவரும் அணி திரள வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு. எதிர்வரும் 30 சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார். யாழ் கொக்குவிலுள்ள உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் நடத்தப்படவிருக்கின்ற மாநாடு காலத்தின் தேவை. அந்த மாநாட்டில் திரண்டு ஆதரவு வழங்க வேண்டியது தமிழ் சமூகத்தின் கட்டாய கடமை. காணாமல் ஆக்கப்பட்டவர் தங்களுக்காகவோ தங்கள் உறவுகளுக்காகவோ காணாமல் ஆக்கப்படவில்லை. தமிழினத்தை கட்டமைத்த ரீதியில் இனப்படுகொலை செய்ய வேண்டுமென்ற ரீதியில் தான் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இதனை வெறுமனே காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் மாநாடாக கருதாமல் ஈழத்தமிழர்களின் மாநாடாக கருதி அலை கடலென திரண்டு பங்கு பெற்றி ஆதரவு வழங்க வேண்டியது தமிழர்களின் கடமை. எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாயின் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டத்தை மேலும் விஸ்வரூபமாக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன. சாட்சியாளர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்களின் நீதி காணும் பொறிமுறையை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இனியும் நாம் காலத்தை வீணடிக்காது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டங்கள் மற்றும் மாநாட்டுடன் சேர்ந்து எங்கள் போராட்டங்களை வீச்சாக்க வேண்டும்.
வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களும் சிவில் அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் நீதிக்காக போராடுபவர்களும் ஊடகங்களும் சர்வதேச விசாரணையை முதன்மைப்படுத்தி எங்கள் குரல்களை உயர்த்தி ஒலிக்கச் செய்யாவிடில் நீதி என்பது காணல் நீராக கூடிய அபாயம் காணப்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் வவுனியாவைச் சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் அளிப்பு. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் வவுனியாவை சேர்ந்த ஒருவரிடம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாக்குமூலம் சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் வவுனியாவைச் சேர்ந்த குறித்த நபர் நேற்று 24ஆம் திகதி கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இராணுவ புலனாய்வு பிரிவினால் வழங்கப்பட்ட புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் அங்கிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த நபரிடம் மேலதிக தகவல்களை பெறுவது அவசியம் என குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து நீதவான் முன்னிலையில் சுமார் 1 மணி நேரம் ரகசிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம் நீதிமன்ற நடைமுறைக்கு அமைய முத்திரையிடப்பட்டு பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சந்தேகத்துக்குரிய நபர்களிடம் வாக்குமூலங்களை பெறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் தற்போது ரகசிய வாக்குமூலம் வழங்கிய வவுனியா நபர் தொடர்பான மேலதிக விவரங்களையோ அவர் வழங்கிய தகவல்களின் உள்ளடக்கத்தையோ அதிகாரிகள் பகிரங்கப்படுத்தவில்லை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் வவுனியா நபரிடம் பெறப்பட்ட இந்த ரகசிய வாக்குமூலம் விசாரணைகளில் எந்த வகையான தாக்கங்களை வெளிக்கொண்டு வரும் என்பது தொடர்பில் தற்போது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. ராகுலா விஜயா கூட்டணிக்குள் வெடித்த பிரதமர் வேட்பாளர் சர்ச்சை. தமிழக அரசியலில் இப்போது அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் என்ற விவாதம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவேக தரப்பில் முதலமைச்சர் விஜய் எதிர்கால பிரதமராக முன்னிறுத்தும் பேச்சுக்கள் எழுந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தவேகவின் 100 நாள் ஆட்சி விழாவில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி முதலமைச்சர் விஜய் வருங்காலத்தில் பிரதமர் ஆவார் என தெரிவித்தார். இதேபோல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் தென் மாநிலங்களிலிருந்து பிரதமர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கள் காங்கிரஸ் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தவேகவினரின் பிரதமர் வேட்பாளர் தொடர்பான கருத்துக்கள் இன்னும் ரசிகர் மன்ற மனநிலையே இருப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும் போதுதான் பிரதமர் வேட்பாளர் குறித்து முடிவு செய்ய முடியும் என்று காங்கிரஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தியே முக்கிய பிரதமர் முகமாக இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் கூறி வருகின்றனர். தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துள்ள தவேக தேசிய அரசியலிலும் தனது பார்வையை செலுத்த தொடங்கியுள்ள நிலையில் கூட்டணிக்குள் எழுந்துள்ள இந்த பிரதமர் வேட்பாளர் விவகாரம் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் சூடுபிடிக்குமா என்பது அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பாக உள்ளது. மனிதநேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை விஜயகாந்தை நினைவு கூர்ந்த முதல்வர் விஜய். தேமுதிக நிறுவனரும் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி தமிழக முதல்வர் விஜய் அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் தலைவர்களும் அவரை நினைவு கூர்ந்து சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துக்களையும் புகழ் அஞ்சலிகளையும் பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில் மனிதநேயம், துணிச்சல், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றை தனது அடையாளமாக கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவராகவும் செயற்பட்ட விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவருக்கு தனது புகழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரைத்துறையில் தனக்கென தனி முத்திரையை பதித்த விஜயகாந்த்
பின்னர் அரசியலில் களமிறங்கி மக்கள் நலனை முன்னிறுத்திய தலைவராக திகழ்ந்ததாகவும் முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஏழை மற்றும் எளிய மக்களிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருந்ததுடன் கொடை உள்ளத்துடன் பல்வேறு உதவிகளை வழங்கியவர் விஜயகாந்த் எனவும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். விஜயகாந்தின் அரசியல் பயணத்தை தாண்டி அவரது மனிதநேய பண்புகளும் மக்கள் மத்தியில் அவருக்கு தனி இடத்தை பெற்றுத் தந்ததாகவும் முதல்வர் விஜயின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரையுலகில் புரட்சி கலைஞர் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் அரசியலிலும் தனித்துவமான பாணியால் கவனம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேப்டனின் பிறந்த நாளில் அரசியல் தலைவர்கள் முதல் பொதுமக்கள் வரை விஜயகாந்தின் மனிதநேயமும் அரசியல் பயணமும் மீண்டும் நினைவு கூறப்படுகின்றது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். உக்ரைனை காப்பாற்ற வான் பாதுகாப்பு கையிருப்புகளை பயன்படுத்துங்கள். பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் வலியுறுத்தல். உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களை முறியடிக்க தங்களிடம் உள்ள வான் பாதுகாப்பு கையிருப்புகளை பயன்படுத்தியாவது உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என நேச நாடுகளிடம் பிரித்தானிய பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் வலியுறுத்தியுள்ளார். விருப்பமுடையோரின் கூட்டமைப்பு எனப்படும் கொலிஷன் ஆஃப் த வில்லிங் மாநாட்டை இணை தலைமை ஏற்று நடத்திய தனது முதலாவது கூட்டத்தின் தொடக்க உரையிலேயே அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். உக்ரைன் மக்களுக்கு எதிராக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா முன்னெடுக்கும் தாக்குதல்கள் ஒருபோதும் வெற்றிக்கு வழிவகுக்காது என்பதை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து உக்ரைனை பாதுகாப்பதற்காக கூட்டணிக்கு அப்பாற்பட்ட நேச நாடுகளுடனும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை வழங்க தங்களது சொந்த வான் பாதுகாப்பு கையிருப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என நேச நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே மாஸ்கோ மீது மேலும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு எனப்படும் LNG ஏற்றுமதிகள் மீது கூடுதல் தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் பிரித்தானிய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற பிரித்தானியாவின் நிலைப்பாடு இந்த கூட்டத்தில் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. AI பாடல்களுக்கு ஆஸ்திரேலிய இசை தரவரிசையில் தடை. புதிய விதிகள் அமுல். முழுமையாகவோ அல்லது பெரும் பகுதியாகவோ செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் பாடல்களுக்கு ஆஸ்திரேலியாவின் அதிகாரப்பூர்வ இசை தரவரிசை பட்டியல்களில் இடம்பெற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் இந்த வாரம் முதல் அமுலுக்கு வந்துள்ளன. இதன்படி தர வரிசையில் இடம்பெறும் பாடல்கள் பெரும்பாலும் மனிதர்களின் கலை படைப்பாக இருக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய பதிவுத்துறை சங்கமான ARIA தெரிவித்துள்ளது. கலைத்துறையின் மனித இயல்பை பாதுகாத்து ஊக்குவிக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ARIA குறிப்பிட்டுள்ளது. இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஆஸ்திரேலிய DJ ஜோஷ் வாஸ் வெளியிட்ட AI மறு உருவாக்கப்பட்ட பாடல். மெடோனாவின் புகழ்பெற்ற லைக் எ பிரேயர் பாடலை AI தொழில்நுட்பம் மூலம் மறு உருவாக்கம் செய்த அவரது பாடல் ARIA நடன இசை பட்டியலில் முதலிடத்தையும் ஒட்டுமொத்த தரவரிசையில் இரண்டாவது இடத்தையும் பிடித்தமை குறிப்பிடத்தக்கது. வானொலிகளிலும் அலைவரிசைகளிலும் அதிகம் ஒலிபரப்பட்ட இந்த பாடல் ஸ்பாட்டிஃபை தளத்தில் மட்டும் 48 மில்லியனுக்கும் அதிகமான முறை ஸ்ட்ரீம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சை அதிகரித்த நிலையில் பாடலில் AI பயன்படுத்தப்பட்டதை ஜோஷ் பாவாஸ் ஒப்புக்கொண்டார். AI பாடல்களின் வெற்றியை ஊக்குவிப்பதில் தங்களுக்கு விருப்பமில்லை என தெரிவித்துள்ள ARIA, மனித கலைஞர்கள் வரலாற்றிலேயே கடுமையான போட்டியை எதிர்கொண்டு வரும் நிலையில் அவர்களின் படைப்புகளுக்கு உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. AI தொழில்நுட்பத்தின் உதவியை பாடல் உருவாக்கத்தில் பயன்படுத்துவதற்கு முழுமையான தடை விதிக்கப்படவில்லை. ஆனால் பாடலாசிரியர், முதன்மை பாடகர் மற்றும் முக்கிய இசை கருவிகளை வாசிப்பவர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும். அதேவேளை மாஸ்டரிங், ட்ரிம் மிஷின், ஆட்டோடியூன் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. AI இசைக்கு எதிரான கட்டுப்பாடுகள் ஆஸ்திரேலியாவை தாண்டியும் விரிவடைந்து வருகின்றன. முன்னதாக ஸ்வீடனிலும் AI மூலம் உருவாக்கப்பட்ட பாடல் ஒன்று இசை தரவரிசையிலிருந்து நீக்கப்பட்டது. மேலும் லத்தீன் அமெரிக்கா, மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் அதிகாரப்பூர்வ இசை பட்டியல்களிலும் AI தொடர்பான கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என சர்வதேச ஒலிப்பதிவு தொழில் கூட்டமைப்பு கடந்த ஜூலை மாதம் அறிவித்திருந்தது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
மேலும் நமது செய்திகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.